முதலமைச்சர் விஜய் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகிறார். பதவியேற்பு விழா நேரு உள் விளையாட்டு அரங்கில் நிறைவடைந்த நிலையில் முதல் நாள் பதவியேற்றவுடன் முதல் 3 கோப்புகளில் அவர் கையெழுத்திட்டார். இந்த நிலையில் தன்னுடைய உரையை நிறைவு செய்து கொண்டு அரசு காரில் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சராக விஜய் மற்றும் 9 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்ட நிலையில் தற்போது அங்கிருந்து அரசு வாகனத்தில் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அரங்கில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் விமர்சகர் திரு நந்தகுமார் மற்றும் தாவேக ஆதரவாளர் திரு ஆரோக்கிய சதீஷ் ஆகியோர். இருவரையும் இந்த அமர்வுக்கு நான் வரவேற்கிறேன். பதவியேற்பு விழா, அதனை தொடர்ந்து முதலமைச்சருடைய உரை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். முதல் 3 கோப்புகளில் கையெழுத்திட்டு இருக்கிறார். முதல் நாளில் தேர்தல் வாக்குறுதிகளில் சொல்லப்பட்ட முதல் 3 விஷயங்கள்ல முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறதும் நான் நந்தகுமாரிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க இன்றைய நிகழ்வு, அவருடைய உரை, அந்த முதல் 3 கையெழுத்து? இது அவர் சொல்ல மாதிரி இனி வரும் காலங்களில் உண்டான சரித்திரத்தினுடைய முதல் நாள் இன்னைக்கு. ஒரு புதிய எராவுனுடைய ஸ்டார்டிங். ஏன்னா இதுவரைக்கும் தமிழக அரசியல் விடுதலை அடைஞ்சதிலிருந்து பார்க்காத ஒரு புதிய அரசியல், மக்களினுடைய சிந்தனை மாற்றங்கள், இது எல்லாமே பிரதிபலிச்சிருக்கக்கூடியது. அதே மாதிரி இன்றைக்கி யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு அட்டையரே அவருக்கு இது ஒரு புது சேஞ்சான அட்டையர். இது வரைக்கும் எல்லாருமே வேட்டி சட்டையில் மட்டும்தான், வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் மட்டும் வந்துக்கிட்டு இருந்த அந்த மரபை உடைச்சி இன்றைக்கி ஒரு கோட் ஷூட் போட்டும் பதவி ஏற்கலாங்கிறது. அதோடு இன்றைக்கி அன்னையர் தினம். அங்கே அவங்களுடைய அம்மா, அவங்க சோபா சந்திரசேகர், அவங்க அப்பாவும் உட்கார்ந்துருந்தாங்க. ஸோ ஒரு மகனாக இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் தனது தாயாருக்கு இதை விட ஒரு அன்னையர் தின சிறப்பை செய்ய முடியாது. அவங்க அப்பாவும் பெரிய உவகையில் உட்கார்ந்துருந்தார். அந்த ஒரு உணர்ச்சி ததும்ப உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. உள்ளபடியே இன்றைக்கி தமிழகத்துக்கு ஒரு புது விடியல் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் போக போக நாட்கள் நல்லா வரணும். அது இன்றைக்கி 3 கையெழுத்துகள் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி போடுறாரு. ஒன்று 500 யூனிட் வரைக்கும் இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு 200 யூனிட்டுகள் ஃப்ரீங்கிறதுல சைன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சிங்கப்பெண் அதிரடிப்படை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உருவாக்கப்படும். அனைத்து மாவட்டங்களையும் அந்த போதை தடுப்பு படையும் உருவாக்கணுங்கிறது, இந்த 3ஐயும் பிரதானமாக சொல்லியிருக்காரு. இது உள்ளபடியே வரவேற்பு. அவருடைய பேச்சை பார்க்கும்போது ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. எப்பயும் போலவே அவருடைய பேச்சு இது ஒரு சம்பிரதாயம் சடங்குக்காக இருக்கக்கூடிய ஒரு பதவியேற்பு விழாங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு தமிழக மக்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த எமோஷ்னல் கனெக்டாகவும் அவருடைய பேச்சு இருந்துச்சு. அதில் நான் ரொம்ப குறிப்பாக கவனித்து பார்த்தது பார்த்திங்கன்னா, இங்கே ஒரே பவர் சென்டர், பல பவர் சென்டர் இருக்குன்னா நீங்கள் நினச்சிக்காதீங்க. அப்போ இது அந்த இடத்துல ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிறார். அது யாருக்கு சொல்லப்பட்ட செய்தியாக நம்ம புரிஞ்சுக்கணும்? அது கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் அதிகாரத்துக்கு இருக்கிறவங்களையும், அதிகாரத்தில் இருக்கிறவங்க யார் யாரையெல்லாம் பிடிச்சா நம்ம காரியம் சாதிச்சுக்கலான்னு ஒரு நம்பிக்கையில் உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஒரு சாட்டையடி. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு காசெல்லாம் நான் இதில் சம்பாதிக்கணுங்கிற தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியுங்கிறது ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு வந்த டைலாக். இன்னைக்கு ஒரு படி மேலே என்ன போய் சொல்கிறாருனாக்கா, நம்ம ஆட்சி வந்துருச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாமான்னு யாராவது நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க. யாரையும் நானும் எந்த 5 பைசா கை வைக்க மாட்டேன், ஒருத்தரையும் 5 பைசா நான் கை வைக்க விட மாட்டேன். அந்த தீர்க்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன்னா இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு பெரிய அரசியல் சித்தாந்தத்தை பேசி அவர் வரல. நம்ம ஆரம்பத்திலிருந்தே அவர் பரப்புரையில அந்த விஷயத்தை சொல்றதுக்கோ, முதலமைச்சராகி பதவியேற்பு விழாவில் அந்த மேடையிலேயே அதை சொல்வதற்குமான வித்தியாசம்னு ஒண்ணு இருக்கு. பரப்புரையில என்ன வேணா பேசலாம், ஆனா இன்னைக்கு நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வரலாற்று பதிவேட்டுல ஏறிடும். அப்போ அவர்கிட்ட இந்த ஒரு பொலிட்டிக்கல் வில் டிட்டர்மினேஷன் இருந்தாதான் இந்த டைலாக் அங்க பேச முடியும். ஓகே. இல்லன்னா எல்லாத்துக்கும் அவர் என்ன நினைச்சுப்பாரு, இவர் என்ன நினைச்சுப்பாரு, இவ்வளவு தூரம் நமக்காக வேலை பார்த்திருக்காங்கிற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி பேச்சு வராது. சரி, முதற் பார்வையா எடுத்துக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம்.